திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக தடயம் எதுவும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் கடந்த 5 நாட்களாக போலீசார் திணறி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசைன்விளை அருகே உள்ள கரசுத்துப்புதுரை பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமார் அவர் இறந்த மர்மம் குறித்து KV தங்கபாலு, ரூபி மனோகரன், தனுஷ்கோடி ஆதித்தன் உட்பட 30 பேருக்கு சம்மன் அனுப்பி போலீசார் அவர்களை தனித்தனியே விசாரணை நடத்தினர். மேலும் ஜெயக்குமார் உயிரிழந்த விதம், எரிக்கப்பட்ட விதம், பிரேத பரிசோதனை அறிக்கை ஆகியவற்றை பார்க்கும் பொழுது நடந்தது கொலைதான் என்று தெளிவான நிலையில் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மதுரை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கும் ஒரு சில கூலிப்படைகளிடம் தனிப்படை போலீசார் தற்பொழுது விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க நேற்று தற்போது கடந்த 5 நாட்களாக அவரது வீட்டின் பின்புறம், அதாவது கடந்த 5 நாட்களாகவே அவரது வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் அவர் இருந்த இடம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் DSP தலைமையில் 10 பேர் கொண்ட போலீசார் தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றனர். வேறு ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா, இல்லை அவர் இறந்தது மர்மமாக இருக்கிறது, அவர் காணாமல் போன பிறகு அவர் செல்போன் கிடைக்கவில்லை, எதனால் தோட்டத்து பகுதியில் செல்போனை தேடி வருவதாகவும் போலீசார் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார் கொலை வழக்கு விசாரணையில் நேற்று இரவிலிருந்து இன்று அதிகாலை 2 மணி வரை கருத்தையா ஜெஃப்ரின் மற்றும் ஜோ மார்டின் அவரது மகன்களிடம் 2 மகன்களிடமும் அவரது வீட்டில் வைத்து தனிப்படையினர் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் தண்ணீரை முழுவதும் இறைத்து வெளியேற்றிவிட்டு அதில் ஏதும் தடயம் கிடைக்குமா எனவும் போலீசார் நேற்று விசாரணை நடத்தியிருக்கின்றனர் அதிகாலை 2 மணி வரை. ஏனென்றால் அவரது வயிற்றில் இரும்பு கம்பியால் கடப்பாக்கள் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. ஒருவேளை கொலையாளிகள் அவரை அந்த கிணற்றில் மூழ்கடித்து கொண்டிருக்கின்றன என்ற கோணத்தில் அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை வெளியேற்றி சோதனை நடத்தியிருக்கின்றனர். ஆனால் அதில் எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை என்று தற்போது காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர்.